ஹாய்ங்க. தனுஷ் அரசியலுக்கு வராரு. என்ன பேசுகிறதுனே தெரியல. உண்மையில மக்களை முட்டாளாகவும் பைத்தியக்காரனாகவும் நினைக்கிற ஒருத்தன் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் தனுஷ் அவர்கள் பார்க்குறாங்க. நம்ம பயங்கரமான ஆள், நமக்கு பயங்கரமாக மாசு இருக்குது, நமக்கு பயங்கரமாக மக்கள் செல்வா இருக்குது, நம்ம எப்படா அரசியலுக்கு வருவோன்ட்டு தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த மனநிலையிலேயே மேடை மேடையாக ஏறி பேசுகிறாரு. மக்களுக்கான சேவைகள் செய்கிறாங்க, நற்செயல் திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அவங்க ஆஃபீஸில் மதிய உணவுகள் இலவசமாக இது பண்ணுது, கொடியை அறிவிக்கிறாங்க, பாக்கெட் ஃபுல்லாக கொடியில் வச்சுக்கிட்டு திரியிறாங்க. அவரோட முகம் பொறித்த சட்டைகள்லாம் பயங்கரமாக விற்கப்படுது. கூட்டம் கூடுது. திடீர்னு ஒரு அரசியலில் திடீர்னு சில காமெடி காட்சிகள் அரங்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் என்னடா அது தமிழ்நாடு சினிமா பைத்தியம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை மட்டும்தான் தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. தனுஷ் ஜெயிப்பாரா? தனுஷ் தமிழகத்தில் அரசியலுக்கு வருவதில் யாருக்கெல்லாம் பாதிப்பு? யோசித்து பார்த்தா தனுஷுக்கு மட்டும்தான் பாதிப்பு. தன்னுடைய சினிமா மார்க்கெட்டை இழப்பார் அப்படின்னு தான் தோணுது. தன்னுடைய ரசிகர்களை இழப்பார் அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே அவருடைய மேடை பேச்சுகளுக்கு பயங்கரமான ட்ரோல் மட்டும்தான் இருக்குது. பயங்கரமான எதிர்வினைகள் மட்டும்தான் எல்லாருமே ஆற்றிட்டு வராங்க. இப்போ இன்னமும் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படிங்கிறது தான் நிஜம். வாயை கோணிக்கிட்டு ரஜினி மாதிரி பேசுகிறது, விஜயுடைய அத்தனை விஷயங்களையும் இமிட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே பண்ணுறதுனால உங்கள் மீது அனைவரும் வெறுப்பு தான் ஆகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் எந்த விதமான ஒரு வெற்றிடமும் இல்லை. எல்லா இடத்தையும் அடைச்சி வச்சாச்சு. இவங்க தான் அத்தனை பேர் வந்தாச்சு. புதுசாக யார் வேணாலும் வரலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க அத்தனை பேருமே ஓட்டு போடலாம், தேர்தல் நிற்கலாம், பதவியை வெல்லலாம், அரியாசனத்தில் அமரலாம். ஆனால் மக்கள் முட்டாள்கள், நாம் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நமக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா ரிவீட் தான். இது வரைக்கும் சினிமாவிலேருந்து ஜெயித்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் விஜயும் மட்டும்தான். ஜெயலலிதாமாவெல்லாம் நீங்கள் நடிகை அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடவே இல்லை. நடிகை அப்படிங்கிறதையும் மறந்து போனதுக்கப்புறமா அவங்கள அம்மான்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஸோ ஜெயிச்சு வந்தவங்க 2 பேர் தான். அதுலேயும் எம்ஜிஆரை அப்படி கூட சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகி ஒரு கட்சியில் அத்தனை மட்டங்களிலும் இருந்து அதுக்கப்புறமா பிரிஞ்சு வந்து தனி கட்சி தொடங்கி முதலமைச்சரானார். விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நேராக சினிமாலேருந்து அரியணைக்கு போனார். அரசியல் கட்சி ஆரம்பித்தார், நேராக அரியணைக்கு போனார். வேறு யாருக்குமே இந்த 60 ஆண்டு 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கவே கிடையாது. அது ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய அதிசயம். அது விஜய்க்கு மட்டுமே கிடைத்த ஒரு என்ன சொல்கிறது, பொக்கிஷமான ஒரு பரிசு அது. விஜயை வந்து அவ்வளோ மாதம் அவர் அத்தனை பேர்த்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. அடி மனசில் எல்லாருடைய மனசுலேயும் ஒரு அன்பு இருந்துச்சு விஜய் மேலே. அதனால கிடைச்ச வாய்ப்பு அது. அது எல்லாருக்குமே கிடைக்காது. குறிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களை பற்றின நெகட்டிவ் இமேஜுகளை நீங்கள் என்றைக்குமே தொடச்சிக்கணுங்கிறது நினச்சதே கிடையாது. உங்கள் சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும். பர்சனல் வாழ்க்கையை பற்றி யாரும் பேச வேண்டாம். விஜய்க்கும் அதே மாதிரியான பர்சனல் தவறுகள் இருக்க தான் செய்யுது. பட் சினிமாவுக்குள்ளே அவர் அப்பளுக்கு இல்லாதவர். அவரை பற்றி இந்த காசிப்பும் வந்தது கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கரிஷ்மா இருந்துச்சு, ஒரு ஆறாக இருந்துச்சு. விஜய் மேடை பேச்சுக்களில் பஞ்ச் டைலாக் இருக்கும். உங்களை விட அதிகமான பஞ்ச் டைலாக் பேசுவார், இதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் அதில் ஏதோ ஒரு இடத்துல தன்னடக்கம் இருக்கும், ஒரு கனிவு இருக்கும், ஒரு நட்பு இருக்கும். எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அப்படி அந்த பாடி லாங்குவேஜில் தெரியும். அவர் நமக்காக நல்லது செய்வாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாமல் ஒரு வயசானவர் உங்கள் காலில் விழுகிறாரு, அதை நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த விதமான மனநிலையில் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவ்வளோ உயரத்தில் இல்லை தனுஷ் அவர்களே. உண்மையிலே இந்த வீடியோவை சிரிச்சுக்கிட்டே போட்டாங்க. உண்மையிலே கடுப்பாக இருக்குது. எங்களெல்லாம் முட்டா பசங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. முட்டான்னு நினச்சிட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்போம். அரசியலுக்கு வந்தோம்னா நமக்கு அரியாசனம் கொடுத்துருவாங்கன்னா, இல்லை நீங்கள் அரசியலுக்கு வாங்க தனுஷ், நீங்கள் நிறைய செலவு பண்ணுங்கள், நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணுங்கள், கொஞ்சம் காசை விடுங்க. நீங்கள் விட்டால் தான் மற்றவங்களுக்கும் தோணும். நான் 10 வருஷம் கழிச்சு ஜிவி பிரகாஷ் சொல்கிறார், 10 வருஷம் கழிச்சு எனக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா நானும் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய நக்கல். உனக்கு வேலை இல்லை அப்படின்னா நீ மக்களுக்கு சேவை செய்ய வருவியா? நீங்கள் வாங்குற அடியில் மற்றவங்க ஒழுங்காக பொழப்பை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகேங்க, எனக்கு தனுஷ் என்கிற தனி மனிதனை பிடிக்காது. தனுஷ் என்கிற வருங்கால அரசியல்வாதியை பிடிக்காது. நீங்கள் நடிகனாக மட்டும் இருங்க, நாங்கள் உங்களை கொண்டாட தயாராக இருக்கோம். ராயனுக்கும் நீங்கள் எனக்கு புரியல, எனக்கு இது ஒரு விஷயத்தில் ராயனுக்கும் நீங்கள் கேப்டன் மில்லருக்கும் அவார்டு வாங்கினதை கொண்டாடுறீங்கன்னா உங்களுடைய மனநிலை வெறும்
என்ன சொல்கிறது, விடுங்க. பாய்.